இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கலாம்? பரிதான சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். எங்க போற வழியில பானிபூரி சாப்பிட்டு போயிருங்க. பானிபூரி வேணாம், பண்ணி சாப்பிடுப்பா. ஏங்க பானிபூரி நீ சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு வச்சு அது மேல இல்ல ஏதாவது வீடியோ ரசத்தை பார்த்து போட்டாங்க. சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க டேஸ்ட். இல்ல நீ சாப்பிடுயா. ஆமா, நீங்க ஏன் பானிபூரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஐயோ பார்த்துட்டு இருப்போம். பையா இல்ல என்ன பண்ற நீங்க? திருப்பி எதுக்கு உளுந்தது கீழே இருந்தது மேல தூக்கி போட்டுருக்கணுமா? குப்பை தொட்டில எடுத்து போறப்போ குப்பை தொட்டில போட்டு ரோட்ல கடை நான் பாத்துட்டேன். ரோட்ல அது ரோட கிளீனா வச்சுக்கிறது ரைட்டு தான். கிளீன் இந்தியா. அதுக்குன்னு வந்து கீழே கொட்டின உருளைக்கிழங்கையும் அந்த பச்சை கலர் என்ன இது பச்சை கலர் பானி மாதிரி இருக்கு. திக்கா இருக்கு. தண்ணி எல்லாம் அப்படியே கரைச்சி பண்ணி அங்க போயிட்டு தண்ணி அதுல புடிச்சு டேப்ல புடிச்சு இத இங்கே கீழே ஊத்திட்டு வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு ஊத்தி போ. நீ கடையை விட்டு போயிடுற நீ. இங்கடா குப்பை தொட்டில போட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டி தான் போட போற. குப்பை தொட்டி போட்டு குப்பை தொட்டி போட்டுருவல. தொட்டிக்கு போட்டு ஏன்னா திடீர்னு நம்ம வந்து இந்த கண்ணில் பட்டுருது, எவனாவது வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் இந்த கடைக்கு போனாலே பயமா இருக்கு. அது ஒரு இருக்குமோ, அந்த மாதிரியா இருக்குமோ, இந்த மாதிரியா இருக்குமோங்கிற மாதிரி இருக்கு. என்ன ஓடுறான்? ஏய் பையா, ஏய் என்ன கீழே கூட்டேன் அவன் ஓடுறாங்க. அவன் ஐயோ இன்னைக்கு அவன் இங்க போறான்னு தெரியல. பையா உனக்கு பிடிக்கல நீ சாப்பிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. என்னங்க அதெல்லாம் ரசம் ரொம்ப நல்லதுங்க, தொண்டைக்கு சளிக்கலாம் நல்லதுங்க. அப்படிதான் ரசம் அது யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? டாக்டர் சொல்லிட்டாரா? டாக்டர் ஏடா தொண்டைக்கு நல்லதுன்னா அரத்த ரசம், மிளகு ரசம், ரசம் சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. நீ சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லதா? நீங்களா கிளப்புறாங்க தொண்டைக்கு நல்லது மண்டைக்கு நல்லது. சும்மா போ வேற குடி. யங்ஸ்டர்னா வந்து பானிபூரி சாப்பிடணும், அது பேல்பூரி சாப்பிடணும், அப்படியே ரசபூரி சாப்பிடணும், ரசத்தை மட்டும் டம்ளர்ல எக்ஸ்ட்ரா வாங்கி குடிக்கணுங்க. ஓ ஒன்ன மாதிரி குடிங்கடா. ஏன்டா என்ன வேற நீ பாத்துக்க மாட்டாங்க இவங்க எல்லாம். அதே ஆளு நீ ஓ दूसरा कौन है? मेरा दोस्त है भैया. दोस्त தோசா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பானி இங்க பானி எப்படி வாங்குவாங்க அந்த கடையில? இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு இப்படி வாங்க முடியும்? சுக்காபூரி கோபூரி சுக்காபூரி கிளம்புறோம்ல. சுக்காபூரி ஒக்காபூரி சுக்கா ஒரு எடுத்துட்டு போய் அப்படியே ஓடிட்டேன். அன்னைக்கு போய் இப்பதான் வியாபாரம் பார்த்தேன். வந்து நாங்க கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்து பழிச்சிட்டு இப்படி ஒரு மூஞ்ச திருப்பி பாவமா மண்ணில் விழுந்துச்சு சொல்லி நான் திருப்பி வாங்கி என்னால செய்ய முடியாது. காசு இல்ல சார். காசு இல்ல. கஷ்டப்படுறோம். என் கண்ணுல போட்டுச்சார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தாலும் எனக்கு அதான் ஞாபகம் வருது. தண்ணியில கழுவிட்டு அது நான் இப்ப வியாபாரம் கண்ணில எப்படி கழுவுன நீங்க? கழுவிட்டா. தண்ணியில அப்ப கழுவுல கரைச்சிருக்கா நீ தண்ணியில போட்டு? இல்ல சில பேர் நல்லாவும் போடுறாங்க. நீங்க இப்படி பண்றத பார்த்தா எனக்கு எப்படி திங்க தோணுது. பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அன்னையில இருந்து நான் திங்கிறதே விட்டுட்டேன்டா. சாமி நான் சாப்பிடுறேன்டா. ஆனா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இப்பெல்லாம் பார்த்தா செய்ய முடியும். நைட்டு சும்மா போய் கடலை சாப்பிடுறதுக்கு என்னடா சென்னைக்கு வந்திருக்கோம், நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்டா. பெரிய ஹோட்டல்லாம் இன்னைக்கு சாப்பிட முடியாதுப்பா. நம்ம சம்பாதிச்சது பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம்னா எங்க பில்ல வைக்கணும் பண்ண முடியாது. அதனால நம்ம அங்க போய் சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அன்னைக்கு அந்த கடையில சாப்பிடுவோம். இன்னைக்கு அதோட சின்ன லெவல்ல நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டா போயிருவாங்க. நல்லா போய் சாப்பிடுவோம். கூட்டமா நிக்கிறாங்க. லைட்லாம் ஒரு மாதிரி போட்டுருக்கானே. சிக்கு 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 லைட்ட போட்டு சீரியல் போட்டு கடையோட லைட் பெருசா இருக்கு பாரு. வா என்னன்னு போய் பாப்போம். அங்க போய் சாப்பிடுவோம். அண்ணே லைட் பயங்கரமா இருக்கு. கடையில ரொம்ப ஃபேமஸ் கடை போல. ஃபேமஸ் கடையா இருக்கும் போல. நீ உரிய உள்ள எல்லைய இழுத்து உள்ள விட்டுற போல. அன்சர் போ வா உரிய. எலும்பு உரியறானா சக்சம் பைப் போட்டு இழுக்குறாங்க எல்லாம். சரி என்ன சார் சாப்பிடுறீங்க? பரோட்டா. கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா. கலக்கி ஆப் ஆயில். முதல்ல ஆளுக்கு 2 பரோட்டா தந்துங்க. அண்ணே முதல்ல நார்மலா 2 பரோட்டா தந்துங்க. அதுக்கு அப்புறம் ஒரு எக் கொத்து பரோட்டா ஒன்னு ஷேர் பண்ணிக்கோண்டா. ஷேர் பண்ணுங்க. அதனால வறுத்து வச்சிருக்கீங்க அதனால. அதுக்கு சட்டி வருவல். சட்டி வருவலா. சட்டி வருவலா. பேர் அது என்ன எப்போ அது சிக்கன் சட்டி. சட்டி. அப்ப சிக்கன் சட்டி வருவல்ல. பார்சல் சொமாட்டோ டெலிவரி பா வந்துச்சு வர எடுத்து கொடுத்துடு. சீல் போடு எப்படி கட்டாயிச்சு வர. அண்ணே என்னப்பா எல்லாத்துக்கும் குடுக்குறீங்க நீங்க? ஆமா டொமேட்டோ பிக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அப்படியே எனக்கு சாப்பாடு என்னண்ணே? பரோட்டா டொமேட்டோ ஸ்விக்கினா இங்க வாங்குறாங்களா? அப்போ ஈச் கிடக்கு தூர பூரா அப்படிதான் திம்மாயிலோ தெரியல. பொரோட்டானா என்னன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலின்னு வந்து தின்னு பாருங்கடா. தூத்துக்குடி பக்கம் பாத்துருக்கீங்களா? இது பேர் பொரோட்டாவாடா. இது மனுஷன் திம்மானா? ஆடியன்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். கொத்து பொரோட்டாவா? பொரோட்டா அடிக்காம குடுக்குறாங்க. அண்ணே பொரோட்டாவா இப்படி
இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடிச்சு பிச்சு கொடுக்கணும்னு. சரிங்களா மாஸ்டர் சேர்ந்துக்கிறீங்களா? இல்ல இல்ல வேணாம் அப்படி போயிடும். ரொம்ப என்ன இந்த பரோட்டாவுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க, நல்ல பரோட்டாவே தின்றுக்க மாட்டாங்க போல. சரி இது ஒரு ஸ்டைல் போல. சரி ரேட்டு சீப்பா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, right. கொடுக்குறானே அதனாலதானே அந்த கனெக்ஷன் இங்க வந்தான். சரி எவ்வளவு வரும்? 300 ரூபா முடியாது. பரோட்டா நம்ம ஊர்ல Rate அதிகமா இருக்கும். பரோட்டா ஒரு 40, சிக்கன் ஒரு 200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சது. 40 80 எவ்வளவு 120 ஆகுது. கொத்து பரோட்டா ஒரு 120 120 120 240 அவ்வளவுதானே. அதிகமா வருமோ? 350 நான் நினைக்கிறேன் 350 ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி அதையும் அதிகமாகிட்டாங்க. ஆமா சிக்கன் சேர்த்தா 400 ரூபாய் வச்சாலும் 500 ரூபாயில மிச்சம் 100 ரூபாய் இருக்கு. பக்கத்துலயே ஒருத்தர் இன்னும் கலர்ஃபுல்லா லைட்ட போட்டு ஏதோ இனிப்பு பண்டம்லாம் விக்கிறான். டெசர்ட்டா சாப்பிட்டு போயிடுவான். சரி சரி. அண்ணே எவ்வளவு சொல்ல போறாரு? லைட் அடிக்கவா? பில்ல போடுங்க பில்ல கொடுங்க. அப்படியா பக்கத்துல இந்த பில்ல கொடுத்துருக்கீங்க. நம்ம bill உங்க பில்லு தான்ப்பா, 2 பேரும் சாப்பிட்டது தான்ப்பா அந்த பில்லு. 840 போட்டுருக்கு. 840 ரூபா தான் பாருங்க போட்டுக்கல. சிக்கன் அது முட்டை பரோட்டா எல்லாம் போட்டு கரெக்டா தான் போட்டுருக்கு. 840 ரூபாய் போட்டிருக்கேன். இதுக்கு பெரிய கடைக்கே போயிடலாமே. பில்ல கட்டுங்க கரெக்டா தான் போட்டுருக்கேன் பில்லு. என்ன கட்டா போட்டுருக்கீங்க? என்ன கட்டா? ஏன்னா வேற பெரிய கடைக்கு போனோம்னா அவன் ரேட்டு போடுறான்னா அவன் வாடகை தரான், ஆள் சம்பளம் தரான், ஏசி ஏசி போடுறான், எல்லாம் போட்டுட்டு சாப்பிடலாம். டேபிள்ல எல்லாம் செட் பண்ணி ஒரு கொடுக்குறான். சர்வர் ஒருத்தர் வருவாரு, வேலை பார்க்கறாரு. நம்ம வேணும்னா டிப்ஸ் கொடுப்போம், இல்ல வேணாம் போலாம். வண்டியை நிறுத்தலாம், பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் இருக்க பக்கத்துல காசு கப்பா கொடுத்து வரணும். ஆனா நீ என்ன பண்ற? சும்மா வந்தாலும் கூட்டமா இருக்குன்னு தட்டதுக்கு அண்ணா 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 என்ன வேலை விளையாடுங்க நீங்க? என்ன ஒரே ரேட்ட போட்டு என்ன 2 பேரும் இன்னும் வேற சாக்கடை ஓடுது. இந்த இன்ஹைஜீனிக் ஏரியாலே நாங்க வந்து நின்னு சாப்பிடுறோம்னா எதுக்கு? ஒரு ரோட்டு கடைனா ரேட் கம்மியா வச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். காசு கொடுத்தீங்கன்னா போலீஸ் கொடுப்பாங்க. போன் பேல காசுல போன் போன் பேல போன் பே கார்டு. இவ்வளவு நேரம் பேசினதா வேஸ்டா? ஐச்சா போ போச்சுடா. நீ போடா. வந்துடுறா போலீஸ். அண்ணே இந்த காசு பூரானே உங்க வீட்ல யாரா இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாவட்டு போறாரு பேரு. சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும். ஆல்ரெடி நான் பேசினேன், ஏற்கனவே உங்கள்ட்ட பேசினதுதான். சரி. எனக்கு வந்து டீம்ல மத்தவங்க சைடு இருந்து எல்லாமே எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்க சைடு இருந்து வந்து எனக்கு பத்தல. அப்ப நீங்க வந்து அப்ரைசல்ல வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணல, நீங்க பண்ணலான்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே நாங்க டீம்ல இருந்து எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எந்த சைடு இதே பேசிட்டு இருக்க இல்ல பிரதர், நீங்க அவுட்புட் இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? நான் வேலை பார்த்தா நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. அதான் ஆமாயா வேலை வேலை பார்த்தா கொடுப்பாங்க. என்னாச்சு? ஏற்கனவே என் ஐடி கார்டு போடுறதுக்கு எரிச்சலா இருக்கு. உன் ஐடி கார்டு 2 ரெண்டு அப்புறம் என் வேலை நான் ரிசைன் பண்றது அப்படியே பண்ணியா லெட்டர் அனுப்புறேன். பேப்பர் வாங்கி பேப்பர் போட்டு நான் கிளம்புறேன். கம்பெனி பாத்துட்டீங்களா? வேற கம்பெனில நான் போல. எதுக்கு நான் போகணும்? நானே முதலாளி. இன்னைக்கே ஆகிறேன், முதலாளி ஆகிறேன். வேலை கிடைக்காம அவங்க தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. லூஸ் மாதிரி ஏதாவது நிப்பாங்க. நான் அழகா போனா இங்க போய் பாருங்க, உலகத்துல என்னென்ன பண்றாங்கன்னு கேளுங்க. அண்ணா நகர் போங்க, எத்தனை பிரியாணி கடையை பாருங்க, எத்தனை ஸ்ட்ரீட் ஃபுட். என்னையே அப்படி street food மிதக்குது. ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு பக்கத்து ஐடி கம்பெனியை பாப்பியா? நான் டெய்லி வேலை பார்த்துட்டு போனேன்னா பார்த்தா எவ்வளவு பிசினஸ். ஆனா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி வைக்கணும். பிரியாணி கடை போடுறேன் நானு. எது பிரியாணி கடையா? வேணாயா சொல்றத கேளியா? தொக்கு பிரியாணி, டொக்கு பிரியாணி, தொன்ன பிரியாணி, மொன்ன பிரியாணி, வெண்ண பிரியாணி, போட்டோ பிரியாணி, கேமரா பிரியாணி. போட்டோ கேமரா பக்கத்துல கேமரா வச்சு போட்டோ எடுத்து போட்டோவே பிரியாணி சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் யாருங்க போறாங்க? போறாங்களே 9000 பேர் நிக்காங்க வரிசையில. அப்படியா? வேணாயா பாத்தீங்களா? நானும் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி பிரியாணி. தின்ன பிரியாணின்னு போடுறேன் நானு. தின்ன பிரியாணியா? எப்படி நீ தின்னுட்டு பிரியாணி குப்பையில போட்டுவியா? இல்ல திண்ணையிலே போட்டுருவாங்க. தின்ன வீட்டு வாசல்ல இருக்குது. அது தின்ன மாதிரி ரெடி பண்ணி அதுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. திண்ணையில வச்சுட்டு போடுவே வாங்கி சாப்பிடுவோம். ஓ பிரியாணி அண்டாவை டேபிள்ல வைக்காம தின்ன திண்ணையில மாதிரி வச்சு செட்டப் பண்ணி அதுல வச்சிருவா. கேட்டா தின்ன பிரியாணி. ஐடியா கேட்டோன்னா சும்மா அப்படிதான் இருக்கா? தின்ன பிரியாணி எப்படி நான் போடுறேன். இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னா பிரியாணி ஆர்டர் என்கிட்ட கொடுங்க, நான் சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட பில்லிங் சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த ஆர்டர் உனக்கே தரேன். அதையும் வாங்கிட்டு என்னோட எம்ப்ளாயினா டிஸ்கவுண்ட் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஓகேவா? சரிங்க சார். ஓகே ஓகே சார் என்ன ரெஃபர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்றேன். பிரியாணி இன்னும் பண்ணவே இல்ல. எம்ப்ளாயர் வரைக்கும் ஒருத்தர் மதிக்க மாட்டான். முதலாளி ஆனா அப்புறம் தான் ஊரே மதிக்குது. சிஓ பேச சொல்லிட்டீங்களா சார்? பேசல அப்புறம் நான் பேசுறேன். நான் சரி. கடை ஆரம்பிக்கிறேன். பேசிக்க. சரி சார். எங்க கம்பெனிக்கே வாங்க சார். வரேன். பாப்பேன் மூட பொறுத்து நீ நடந்துக்கிற பொறுத்து. சரி சார். போறது சாதாரணமா அது கிடையாது. என்ன வேணுங்கிறத முதல்ல நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஏங்க எனக்கு தெரியுங்க. சும்மா எல்லாத்துக்கும் வந்து இது அப்படி அது இப்படின்னு என்னமோ உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. போங்க, எங்களுக்கு தெரியும். இருக்க போட்டு படம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி இல்லையே நினைச்சேன். நான் இப்படி இருந்திருக்கேன் போல. இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. பாருங்க, எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுங்க. ஆமா கரெக்ட். உனக்கு தான் இப்ப சாப்பிடுறேன். ஏங்க
பயங்கர கூட்டமா நான் சொல்ல இருக்கு. கூட்டமா இருக்குன்னா கரெக்டான ஆர்டர் கரெக்டா சொல்லி டக்குனு சொல்லு. அண்ணே அண்ணே ஆ, கறி தோசை கறி தோசை எத்தனை பாவு? ஒண்ணா ரெண்டு. ரெண்டா? ரெண்டு இல்ல. இங்க ரெண்டு கறி தோசை ஒண்ணு, வேற ஒரு கறி தோசை போதும். வேற? ஒண்ணு போதும். டிக்கா ஒன்னு போடுங்க. சிக்கன் டிக்கா ஒண்ணு போதும்ல? டிக்கா ஒன்னு போதும். ஓகே. டிக்கா பாதி போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு. அண்ணே ஒன்னு போடுங்க. சிக்கன் டிக்கா 8 பீஸ் 6 பீஸ் வரும்பா. சரி பரவாயில்ல போடுங்க. ஒண்ணு போதுமா? ஒன்னு போதும். சார், கூட்டம் நிறைய இருக்கு, பாத்துக்கங்க. இன்னொன்னு தோசை சொல்லிடலாம். வேணாங்க. ஒன்னு சொல்லிடலாம் ஏங்க, எக்ஸ்ட்ரா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நிறைய கொடுத்துட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார், ஆகும்? டக்குனு சொல்லுங்க சார், பின்னாடி ஆர்டர் போடுங்க அதான் அவ்வளவுதான். சரி, ஓகே. நல்லா வெயிட் பண்ணுங்க. இருந்ததா? இல்ல அதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு வேணும்னு waste கேக்குறது. ஆயிடுச்சுன்னா நம்ம அதான். நல்லா இருக்கு, இன்னொன்னு வாங்கி. நீ திம்ப கொஞ்சோண்டு கூட்டத்துல எங்கேயா கிடைக்கும், முடிச்சு போயிருங்க. பத்துமா? உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். ம். ரெடியானா? ஏம்மா, ஒரு 10 மினிட்ஸ்மா. 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். ஆமா முதல்ல எனக்கு இதான் நடக்குது. முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி சொல்லிருக்கலாம்னா வீட்ல இருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ண சொல்றியா? கிளம்பு நான் சீக்கிரமா. நீ ஏண்டே போ. அண்ணா எங்கடா கரத செஞ்ச. ஐயையோ. இது எரிச்சலா இருக்கும். நம்மளும் காரத்தான் போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா காரத்தான் போக்காரு. டியூனா இருக்கு. அதான் சொன்னேன் நான் இந்த கடையில கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் டிக்கா. அப்படிதான் இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னொரு தோசை சொல்லிருக்கலாமா? ஓ, கம்மியா தான் இருக்கு. கட்ட வந்து வச்சிரு. நான் டக்குனு போயிட்டு ஆர்டர் பண்ண கொடுத்து வரேன். அண்ணா ஏங்க சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. இரு ஏன் இது என்ன இப்பவே சொன்னாதான் வரும். சாப்பிட்டு முடிக்க ஆர்டர் எடுத்து பரோட்டா போட்டு ஆபாயில் போட்டு ஆம்லெட் போட்டு கலக்கி போட்டு உயிரை போட்டு வாங்கி பாருங்க முத சாப்பிடுங்க. ஆமா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. லைட்டா தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வயிறு ஃபில் ஆயிருங்க. சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. வேற ஏதாவது இப்ப சாப்பிடலாம்ல. அண்ணா இன்னொரு கரதோசை. அண்ணா கரதோசை. உங்களுக்கு அண்ணா கரதோசை. அண்ணா கரதோசை. லைனுக்கு 2 ஆம்லெட், கரதோசை. கறி தோசை. கரதோசை ஒண்ணு இங்க கொடுங்க. நான் சொன்னது முன்னாடியே சொல்லியாச்சு போங்க. வெயிட் பண்ணி ஏற்கனவே வாங்கி. இந்த அனுபவம் நிறையவே பட்டிருக்கோம். ஏங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாம நீங்க வேணா இதை சாப்பிடுங்க. பாத்துக்கிறேன் சும்மா வெறி ஆகுது எனக்கு மண்டபம்லாம் வெறி ஆகுது. சும்மா இருக்கு. நான் சொன்னேன் நான் 2 தடவை சொல்லுன்னு சொன்னேன். இதுல மிச்சம் பண்ணிட்டா குடும்பத்தை காப்பாத்துறான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் தான் என் தோசையும் தரேன். ஒரு தோசை ஒழுங்கா தின்னுட்டு கிளம்பிருக்கலாம். அண்ணா கரதோசை. அண்ணா டேய் என்னடா ஹைவே கொடுத்துட்டு லூஸ் போய் வெறி பத்திட்டு இந்த கடையில நான் தோசை இருக்காம இவன் வெறி ஏத்திட்டு இருக்கானே. பப்ளிக் பிளேஸ்ல ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்றேன்ல இந்த தோசை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கிறேன். இந்த மாதிரி திங்காம இருக்க. இன்னும் அத எல்லாம் சாப்பிட முடியலங்க. அது அதானே. சாப்பிட முடியலன்னு வேற பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நான் டஸ்ட்பின்ல போட்டுறேன். ஐயோ. நான் எச்சி பண்ணத கூட சாப்பிட மாட்டேன்றீங்க. அதுதானே ஐயோ என்னது நீ இப்படி சுத்துனா நான் இப்படி சுத்துவேன். நீ இப்படி சுத்துனா நான் இப்படி சுத்துவேன்னா எப்படி அது? என்னால தானே நானே சரி பண்றேன். எனக்கு சாப்பாடே வேணாம். நீங்களே சாப்பிட்டு வாங்க. என்னங்கடா அது ஏன் தப்பு எதுவுமே இல்லையடா. என்னடா வாழ்க்கை இது? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. தோசை அதே மாதிரி வழக்கு மாதிரி தோசை 2 தோசை, எனக்கு 2 தோசை. ஆப்பாயில். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கடையில முட்டை தோசை சூப்பரா இருக்கும். சரி நான் உள்ளூர்காரன் தான். ஆட்டத்தை என்ன அப்படியே காட்டு கொஞ்சம் மாத்தி சொல்லி காசு கம்மியா டேய் ஆள் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. உள்ளூர்காரன் மாதிரி தெரியுது. என்ன பயப்படுறியா? நம்ம பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா சால்னாலாம் எடுத்து ஊத்துறாரு. ஸ்பெஷல் குழம்புலாம் ஊத்துறாரு. சொல்றேன் 50 ரூபாய் கம்மியா வேணாம்டா, சுத்தரைக்கிறா. ஒரு ஆப்பையில கட் பண்ணு. என்னடா வாடா நீ ஐயோ, வாடா நீ வாடா. சம்பாரிச்சு என்னடா ஆகுது? டேய் எப்படா இது வாடா. அண்ணா 2 தோசை 2 இது அவ்வளவுதான். தோசை 80 ரூபா. 80 இருந்தானே. அதாவது ஒரு ஆஃப் பாயில ஏதோ கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணி சொல்லிட்டாரு. The next day. டேய் தேவையில்லாத வேலைடா. அரஞ்சே பிரேமத்து. நீ சும்மா இரு நான் இதே இதே வேற போச்சு. மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சேம் 2 தோசை 2 ஆஃப். ஸ்பெஷல் கிரேவியா? மாட்ட போறாருன்னு நினைக்கிறேன். 2 தோசை ஆப்பைல். 80 ரூபா. அண்ணே அது இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன்னா அது என்ன சொல்றேன். ஏப்பா தம்பி, நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத. நேத்தும் சாப்பிட்டேன். நம்ம பசங்கன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். ஒரு 50 ரூபா கம்மியா கொடுத்தேன். சரி தம்பி மறந்தாப்புல கொடுத்துட்டாரு சரின்னு சொல்லி விட்டேன். இன்னைக்கும் நீ அதே ஃபாலோ பண்ணா இங்க பாருப்பா இது எழுதிருக்கா. ஏப்பா தம்பி கூட வரீல? இல்ல நீயா சொல்லிருக்கலாம்ல. சொன்னேனே. இது சொல்லாதன்னு சொன்னியா? என்னப்பா ஏதா பேசு. அண்ணே இந்தாங்க, நேத்துக்கும் உள்ளது சேர்த்து இருக்கு. என்னமோ நம்ம பசங்க நினைச்சேன். நம்ம பசங்களே இப்படி இருக்கீங்களேடா. என்ன பண்றது? போ இங்க நின்னுட்டு இருந்த என்ன நெளிஞ்சிட்டு குற்ற இருக்க? உணர்ச்சி. போப்பா. அசிங்கப்படுத்தி விட்டு
பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஹெல்ப் பண்றான், அந்த ஆளு இருக்கிற ஸ்பெஷல் குழம்புலாம் எடுத்து ஊத்துறான், அவங்கிட்டே 50 ரூபா அடப்பு போடுறான். இல்ல இவனே என்ன இப்ப மாட்டிட்டேன்னா என்ன ஏன் பேப்படுற ஏன் வருத்தப்படுற அடுத்த கடையை மாத்த வேண்டியதானே அப்போ திருந்த மாட்டேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து என்னதான் நம்ம மோசமா இருக்கு இதா இருக்குன்னு சொன்னாலும், ஏன்னா அது நம்ம கண் முன்னாடி செய்யறாங்க, அது அப்படிதான் இருக்கும். 1-2 நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கையை விட்டு பண்ற சில வேலைலாம் இருக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம் கிளீனா பண்ணணும், நம்ம அதை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு கஷ்டம் ஸ்ட்ரீட் ஃபுட்ல. ஏன்னா அதுவும் இல்லாம அவ்வளவு லோவா குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க மேபி அங்க சென்னையில அங்க நிறைய கடையில அப்படி இருக்கும். நாங்க சாப்பிட்ட வரைக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. டேஸ்டாவும் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த முட்டை தோசை எல்லாம் நாங்க பெரிய ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட மாட்டோம், சின்ன இந்த மாதிரி ஹோட்டல்ல தான். அவ்வளவு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அந்த குழம்பு சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. இப்படி போய் அத பானிபூரி சொல்றாங்க. ஆனா நிறைய வீடியோ நானும் பார்த்திருக்கேன். இப்படி இருந்தாலும் அப்படி சாப்பிடுவேன். அது ஒரு கடை புடிச்சு வச்சிருக்கேன் அந்த கடை. ஆமா அங்க நல்லாதான் பண்ணுவாங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்